நாங்கள் கிளைகளிலிருந்து உடைந்து விழும் இலைகள் அல்ல. கிளைகளிலிருந்து உடைந்து விழும் இலைகள் அல்ல நாங்கள். புயல் அதற்கான இடத்தை அறியட்டும். நாங்கள் காற்றால் அணையக்கூடிய தீப்பொறி அல்ல. தீபாயிருக்கும் புயலே, எச்சரிக்கையாயிரு, நீ எரியலாம். நீண்ட நித்திரையில் மறக்கப்படும் கதை அல்ல நாங்கள். நீண்ட தூக்கத்தில் தவறவிடப்படும் செய்தி அல்ல நாங்கள். காலத்திடம் சொல்லுங்கள், நாம் ஒரு சகாப்தம், வெறும் திருப்பம் அல்ல. உலகத்திற்கு சொல்லுங்கள், நாங்கள் கடந்து செல்லும் தன்மை அல்ல, என்றும் நீடிக்கும் அலை. நெட்சர்ஃபின் பவனி போன்றது. வாழ்த்துக்கள் நெட்சர்ஃப். மீண்டும் ஒரு முறை அந்த சக்தி வாய்ந்த குரலை கேட்டு இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகிறது. உள்ளுக்குள் ஒரு சக்தி எழுகிறது. மற்றும் இதயம் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறது. பிறகு இது மற்றும் இந்த நெட்சர்ஃப் சகாப்தம், நெட்சர்ஃபின் இந்த சகாப்தம், அதன் அடித்தளம் நாங்கள் ஒரு கனவு கண்டபோது எங்களால் போடப்பட்டது. இதற்கு 2 யோசனைகளின் அடிப்படையில் நாங்கள் அடித்தளமிட்டோம். ஒன்று, நமது சித்தாந்தம், அதன் முதல் பகுதி, இது ஒரு தொழில் நிறுவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கும். மற்றும் நீங்கள் பார்க்கிறீர்கள் போல, உங்கள் மற்றும் எங்களுடைய அடுத்த தலைமுறை இங்கே இருக்கிறார்கள். மற்றும் 2ஆம் பகுதி, வழக்கமாக வணிகம் நபர்களால் செய்யப்படுகிறது, அவர்களின் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய. நெட்சர்ஃப் என்பது ஒரு சாதாரண மனிதர் நாட்டின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செய்யும் சிறப்பு வியாபாரமாகும். இந்த சித்தாந்தத்துடன் தொடங்கப்பட்ட நெட்சர்ஃப் அந்த கனவு இப்போது அதன் 25வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. எனவே நாம் கடந்து செல்லும் கட்டம் அல்ல, ஆனால் எப்போதும் நிலைத்திருக்கும் ஒரு சகாப்தம் என்று சொல்வதை யார் தடுக்க முடியும்? இருபத்தி 4 ஆண்டுகளுக்கு முன்பு 50 பேருடன் எங்கள் முதல் நிகழ்வை தொடங்கினோம். 50 பேர் வாடிக்கையாளர்களாகவும் விநியோகஸ்தர்களாகவும் இருந்தவர்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றேதான். இன்று நான் பெருமையுடன் சொல்ல முடியும், 100 மடங்கு அதிகமான மக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த பழையவாடி மைதானத்தில் மட்டும் எங்களுடன் 5000 பேர் வந்திருக்கிறார்கள். 5000 பேர். அவர்கள் எங்கள் நெட்சர்ஃப் குடும்பத்தில் உறுப்பினர்கள், எங்கள் மின் வடிவமைப்பாளர்கள், எங்கள் விநியோகஸ்தர்கள். அவை கந்தந்த இந்தியாவின் 16,000 அஞ்சல் குறியீடுகளில் உள்ளன. 20,000-ல் 16,000 அஞ்சல் குறியீடுகளில். இதை கொண்டு நெட்சர்ஃப் நிறுவனத்தின் தயாரிப்புகள் குறைந்தது 50 பேரிடம் இருக்கும். இதை நாம் 24 ஆண்டுகளில் அடைந்து விட்டோம். பலர் வந்தனர், பலர் வெளியேறினர். சிலர் வெளியேறிவிட்டு பின்னர் திரும்பி வந்தனர். ஆனால் நாங்கள் சரியாக இருந்தோம். நாங்கள் இங்கே இருக்கிறோம் மற்றும் எங்களைப் பற்றி என்ன, இங்கேயே இருப்போம். நெட்சர்ஃப் என்பது தடையின்றி மற்றும் ஒன்று தொடரும் ஒரு ஓட்டமாகும். இது தொடங்கப்பட்ட போது அந்நேரம் நான் பெயரை எடுக்க மாட்டேன். சஞ்சய் பாய் பெயரால் என் வேலையை எளிதாக்கியது. எனவே நான் பிரச்சனைகளை பற்றி பேசப் போகிறேன். அது தொடங்கிய போது நிறைய பேர் வந்தனர், நிறைய பேர் வரவில்லை.
அந்த விவாதத்தில், ஐயா, அவர் வரவில்லை, அவள் வரவில்லை, அவர்கள் வரவில்லை, நான் சொன்னேன் கேள். அந்த நேரத்தில் வாஜ்பாய் ஜி பிரதமராக இருந்தார். மேலும் வாஜ்பாய் ஜி கூறியிருந்தார், வந்தவர்களுடனும் வராதவர்கள் இல்லாமலும் நாம் முன்னேறி சிம்பு செல்வோம். நெட்சர்ஃப் என்பது முடிவில்லாமல், அது என்றும் நிலைத்திருக்கும். முன்பு போலன்றும் வாஜ்பாய்ஜி, இன்று மோடிஜி, ஆனால் எதிரிகள் எப்போதும் தாக்கிக் கொண்டே இருப்பார்கள். எனவே அந்த எதிரிகளுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு யாரிடமும் பகைமை இல்லை. ஆனால் யாராவது நம்மை தாக்கினால் அவர்கள் தப்ப மாட்டார்கள். இந்த வழியில நாங்கள் நெட்சர்ஃபை தொடங்கினோம். ஒரு தயாரிப்புடன் ஒரு பகுதியில். இன்று நாம் 80 அல்லது 100 தயாரிப்புகளாக உயர்ந்து விட்டோம். சில நேரங்களில் எண்ணிக்கை குறைகிறது, சில நேரங்களில் அதிகமாகிறது. நாங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் பணியாற்றி வருகிறோம். என்னுடைய முதல் காணொளி நினைவிருந்தால் நான் சொல்லியிருந்தேன், உங்கள் ஆர்வத்திற்கு ஏற்ப ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லியதை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம். இன்று நெட்சர்ஃப் மூலம் விவசாயிகளின் வயல்களின் ஆரோக்கியத்தை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். நெட்சர்ஃப் மூலம் நாங்கள் மக்களின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்கிறோம். நெட்சர்ஃப் மூலம் வீடுகளின் ஆரோக்கியத்தையும் மக்களின் சருமத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். நெட்சர்ஃப் மூலம் மக்களின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதன் மூலம் நாங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செழிப்பை கொண்டு வருகிறோம். ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதன் மூலமும் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதன் மூலமும் செழிப்பை கொண்டு வருவதன் மூலமும் நாம் பல இதயங்களை தொடுகிறோம், பல முகங்களில் புன்னகையை பரப்புகிறோம். அதனால்தான் நெட்சர்ஃப் ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் புன்னகைக்கு பெயர் பெற்றது. ஆஹா, என்ன ஒரு கூற்று! இந்த பயணத்தில் பின்னடைவுகள் வரும். ஆனால் யாரோ ஒரு முறையும் சொன்னார்கள், வாழ்க்கை பயணம் இசிஜி போல ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருக்க வேண்டும். பயணம் சமமாக இருந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தம். பின்னடைவுகள் தொடர்ந்து வரும். நான் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஆப்பிளின் கதை, ஸ்டீவ் ஜாப்ஸின் கதை. ஸ்டீவ் ஜாப்ஸை யாருக்குத்தான் தெரியாது? அதனால் நான் ஸ்டீவ் ஜாப்ஸின் கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1930ஆம் ஆண்டு ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கிய ஸ்டீவ் ஜாப்ஸ் தனது சொந்த நிறுவனத்திலிருந்து நீக்கப்பட்டார். 10 வருடங்களாக அவர் பிக்சர் மற்றும் பிற நிறுவனங்களை தொடங்கி அவற்றில் பணியாற்றினார். 10 வருடங்களுக்கு பிறகு ஸ்டீவ் ஜாப்ஸ் மீண்டும் ஆப்பிள் நிறுவனத்திற்கு அழைக்கப்பட்டார். மேலும் அவர் ஆப்பிளை உலகின் முதல் நிறுவனமாக மாற்றினார். மேலும் அவர் கூறினார், அந்த 10 வருட பின்னடைவுகள் என் வாழ்க்கையின் மிக முக்கியமான 10 வருடங்கள் என்று. ஏனென்றால் அப்பொழுது நான் கற்றுக்கொண்டது, நான் ஆப்பிளில் இருந்து அந்த பின்னடைவை சந்திக்காமல் இருந்திருந்தால் இவ்வளவு வலுவாக மீண்டும் வந்திருக்க இயலாது. எனவே நண்பர்களே, ஒரு பின்னடைவுக்கு பிறகு ஒரு மீள் வருகை நிச்சயமாக நடக்கும். பின்னடைவுக்கு பிறகு நெட்சர்ஃப் எப்போதும் மீண்டு வந்துள்ளது. நாம் ஒவ்வொரு முறையும் ஒரு அடியை பின்னடைந்தால் அதற்கு பதிலாக 2 அடிகள் முன்னேறியுள்ளோம். நேரங்கள் நாம் 2 அடிகள் பின்னோக்கி சென்றிருக்கலாம், ஆனால் இப்போது 4 அடிகள் முன்னேறப் போகிறோம். எப்போதும் நாங்கள் சிரமங்களில் வாய்ப்புகளை தேடியிருக்கிறோம். நெட்சர்ஃபின் தொடக்கத்தில் எந்த வணிகம் செய்வது என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை. அது ஒரு கடின நிலைதான். அப்பாவின் அலுவலகத்தில் ஒரு வணிக மாதிரியை பற்றி அறிந்தோம். அந்த சிரமத்திலிருந்து ஒரு வாய்ப்பை உருவாக்கினோம். அந்த காலத்திலே செய்த கடின உழைப்பின் அடிப்படையில தான் நாங்கள் நெட்சர்ஃபின் டைரக்ட் செல்லிங் பயணத்தை ஆரம்பித்தோம். உலகில் மிக முன்னேறிய டைரக்ட் செல்லிங் நிறுவனத்தின் அடித்தளத்தை நாங்கள் அமைத்தோம். ஆம்வே ஆகட்டும், ஹெர்பலைஃப் ஆகட்டும், அவர்களிடமும் நம்மை போல ஆன்லைன் அமைப்பு இல்லை. அதே மாதிரியான நிலைதான் இப்போதும். இந்த முறையும் நம்மால் ஒரு பின்னடைவை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது.
ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிமுகத்தின் பின்புலத்தில் இந்த சவாலிலும் நாங்கள் ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கி டைரக்ட் செல்லிங்குடன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் சமூக ஊடகங்களை இணைத்திருக்கிறோம். இது நம்மை உலகின் முதல் டிஜிட்டல் டைரக்ட் செல்லிங் நிறுவனமாக மாற்றியது. இந்த மீண்டும் எழும் பயணம் 3 முக்கியமான மதிப்புகளின் அடிப்படையில் தான் நடக்க வேண்டும். அந்த போன மதிப்புகளில் முதல் ஒன்று எஸ், அதாவது நம் பார்வை, நம் எண்ணம். நம் பார்வையும் எண்ணமும் நீண்ட காலத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். நான் உங்களுடன் ஒரு கதையை பகிர விரும்புகிறேன். ஒரு யானையும் ஒரு நாயும், அதாவது ஒரு ஆண் நாய் மற்றும் பெண் நாய். சொல்வதற்கு நல்லதாக இருக்காது, ஆனாலும் கதைதான். அதனால் யானை மற்றும் நாய் என்று சொல்வதுதான் சரியானது. யானையும் நாயும் ஒரே நேரத்தில் கர்ப்பமாகின்றன. இருவரும் ஒரே நேரத்தில் கர்ப்பமாகிறார்கள். 3 மாதங்களில் நாயின் 3 குழந்தைகள். யானை இன்னும் கர்ப்பமாகத்தான் இருக்கிறது. 6 மாதங்களுக்கு பிறகு நாய் மீண்டும் கர்ப்பமாகிறது. 3 மாதங்களுக்கு பிறகு அது மேலும் 6 குட்டிகளை பெறுகிறது. 12 மாதங்கள் ஆன பிறகும் யானை இன்னும் எந்த மாற்றமும் காட்டவில்லை. இன்னும் 6 மாதங்கள் கழித்து நாய் மீண்டும் கர்ப்பமாகி 3 மாதங்களில் 6 குட்டிகளை பெறுகிறது. ஆனால் யானை அப்படியே. அப்ப நாய் யானையிடம் வந்து கேட்கிறது, சொல்லுங்க, நீங்க உண்மையிலேயே கர்ப்பமா இருக்கிறீர்களா அல்லது என்னை ஏமாற்றுகிறீர்களா? அப்போ யானை பதிலளிக்கிறது, நீ பெறுகிற குட்டிகள் அவற்றை யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் நான் பெறப்போகும் குழந்தை, அது இந்த உலகிற்கு வந்தவுடன் பூமி குலுங்கும். நான் பிறக்க வைக்கப் போகும் உயிர், அது மிகப்பெரியதாக இருக்கும். அது சாலையிலே நடந்தால் மக்கள் திரும்பி பார்க்கிறார்கள், மகிழ்கிறார்கள், பெருமைப்படுகிறார்கள். நீ இறந்தால் யாரும் கூட வருந்த மாட்டார்கள். ஆனால் நான் பெறப்போகும் யானை, ஈவன் அது இறந்தாலும் மரணம் அடைந்த யானைக்கும் மதிப்பு இருக்கிறது என்ற பழமொழி உண்டு. அதனால்தான் எனக்கு 2 வருஷங்கள் ஆகிறது, ஆனால் நீ 3 மாதங்களில் பிரசவிக்கிறாய். அதுபோலத்தான் நெட்சர்ஃபின் முதல் மதிப்பு என்னவென்றால், எங்களது பார்வை நீண்டகால நோக்கில் இருக்கிறது. நாங்கள் இங்கே சுருக்கமான வெற்றிக்காக வரவில்லை. எப்போதும் எல்லாரும் எனக்கு சொல்றாங்க, சார் தயாரிப்பு பார்த்த பொருள் இன்னும் வரல, இது வரல, நேரமாகுது. அடா, நல்ல விஷயங்களுக்கு யானை பிறக்க வேண்டும்னா கொஞ்சம் நேரம் ஆகாதா? நம்ம 2 வருஷம் ரீசெட் ஆனோமே, உலகமே லீவலுக்கு முன்னே போயிடுச்சு. ஆனா இப்ப நாம ரீசெட் ஆயிட்டோம். யாரு எவ்வளவு பெரியவங்கன்னு எல்லாத்தையும் அளந்து காட்டுறோம். கவலைப்படாதீங்க. இன்னொரு மதிப்பெண் இருக்கு. முதல்ல எஸ் பார்த்தோம். இப்போ 2வது மதிப்பெண் பாதுகாப்பு. உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். ஒரு கதையை கிளாஸ்ல சொல்லணும். இந்த முறையா எல்லா விலங்குகளுக்குள்ள நடக்கிற கதை. ஒரு காட்டுல கழுதையும் புலியும், டாங்கி ஆண்ட், டைகர், இவங்களுக்குள்ள ஒரு வாதம் நடக்குது. அப்போ கழுதை புலியிடம் சொல்றது, இந்த புல் என்ன அழகா இருக்கு பாருங்களேன். புலி சொல்றது, ஆமா ரொம்ப அழகாதான் இருக்கு, இந்த நீல நிற புல் சூப்பரா இருக்கு. புலி சொல்றது, ஏய் முட்டாள், இது நீலமா, இது பச்சை நிற புல் தான். கழுதை, உங்களுக்கு என்ன தெரியுது, நான் தான் இங்க இன்டெலிஜென்ட்டா இருக்கேன், இந்த புல் நிச்சயமாக நீலம்தான். அதுக்கப்புறம் இவங்க இருவரும் வாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கழுதை தான் சொல்றதுக்கு நிலைத்து இருக்குது, புலி கேட்கவே இல்லை. இவங்க 2 பேரும் முடிவு பண்றாங்க, இப்ப என்ன செய்யணும். இவ்வாறு கூறினார், காட்டின் ராஜாவிடம் போ, சிங்கத்திடம் போ, அவனே இந்த வாதத்துக்கு தீர்ப்பு சொல்வான். இருவரும் சிங்கத்திட்ட போறாங்க. சிங்கம் கேட்டுறது, என்ன விஷயமா வந்தீங்க? கழுதை சொல்றது, இந்த புலி ரொம்ப முட்டாள் சார், நான் சொன்னேன் புல் நீலம்னு, ஆனா இது மட்டும் பச்சைன்னு சொல்றது நீங்க தான். சொல்லுங்க ராஜா, உண்மையா? புல் என்ன நிறம்? சிங்கம் சொல்றது, புல் நீலம்தான்.
கழுத சந்தோஷமா ஆகுது. வா, நான் தான் ஜெயிச்சேன் கிளம்புறது. ஜெயிச்ச சுகத்தில் துள்ளி குதிச்சிட்டு கிளம்புறது. அதுக்கப்புறம் ஓரமா நின்னுக்கிறது. நான் ஜெயிச்சேன். சரி. ஆனா என்ன லாபம்? சந்தோஷம் இல்லையே. புலியுக்காவது தண்டனை இருக்கணுமே. என்றால் அவன் என் நேரத்தை வீணடித்தார். என்றால் அவர் என்னுடன் வாக்குவாதம் செய்தார். அப்புறம் திரும்ப சிங்கத்திட்ட போறது. ராஜா, நான் சரின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நான் சரி இருக்குதுக்கே. புலிவுக்கு ஏதாவது தண்டனை இருக்கணுமே. சிங்கம், சரி சொல்றேன். அவன் புலியிடம் சொல்கிறான், நீங்க அதுல தப்பு பண்ணீங்க. நீதான் தப்பு. உனக்கான தண்டனை 3 நாள் வாய் திறக்க கூடாது. கழுத ரொம்ப சந்தோஷமா போயிருது. புலி வருத்தமா ஆகுது. புலி சிங்கத்திட்ட சொல்றது, ராஜா, உங்களுக்கு தெரியுமா, அந்த புல் பச்சைதான். எனக்கு தெரியும், பசுமை என்பது புல்லுக்கு இயல்பு. அப்புறம் ஏன் நீங்க அந்த முடிவை எடுத்தீங்க? அப்போ ராஜா, அதாவது சிங்கம் சொல்றது, நீயும் எனக்கும் புல் பசுமைதான் என்று தெரிந்திருந்தா அப்புறம் அந்த கழுதையோட வாதம் ஏன்? அதே மாதிரி அந்த நிறைய பார்ட்டிஸ் கழுதைகள் இது பெத்த நல்லது, அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவங்களோட வாதம் பண்ண வேண்டாம். நாம நம்பிக்கையோடவும் பாதுகாப்போடவும் இருக்கணும். ஏன்றா கழுதைக்கு என்ன தெரியும்னா, அவனே தனக்குத்தான் அறிவு இருக்குன்னு நினைக்கிறான். ஆனா சிங்கத்துக்கு தெரியும் தான் அறிவாளி என்று. நாம் யார் என்பதே நமக்கு தெரியும். அதனால் விமர்சகர்களை ஒதுக்கலாம். இப்படி வெறுமனே 24 வருஷம் பூர்த்தி பண்ணல. ஒரு சிம்பிளா நான் சொல்றேன் ஆப்பிள் பற்றி. என்னை பார்த்து பலரும் சொல்லுவாங்க, அவர்கிட்டே தான் அந்த திட்டம், இந்த திட்டம். ஏபிள் நிறுவனத்தின் தயாரிப்புகள் மற்ற நிறுவனங்களை விட குறைவாக இருக்கலாம். ஆனாலும் இன்று பெரிய நிறுவனம் ஏபிள் தான் அல்லவா? ஏனெனில் அது பாதுகாப்பானது. அவர்கள் செய்வதில் நம்பிக்கையும் உறுதியும் உள்ளது. அதே மாதிரி அந்த 2வது மதிப்பெண்ணு என்னன்னா, இது பாதுகாப்பாக இரு, நம்பிக்கையோட இரு. மூன்றாவது மதிப்பெண், உங்கள் அணிக்கு ஆதரவாக இருங்கள். ஒருவருக்கொருவர் துணை நின்று ஒத்துழைப்பு கொடுங்க. இதுதான் 3வது எஸ். முதலாவது சிந்தனை, 2வது பாதுகாப்பு, உறுதியாக இரு. 3வது ஒருவரை ஒருவர் ஆதரிக்கணும், ஒருவருக்கொருவர் துணை நிற்கணும். இப்போ ஒரு கதையை சொல்றேன். 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பில்லு குரங்கு, இன்னொருத்தர் பல்லு யானை. பில்லுவும் பல்லுவும் மிக நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஆனா நண்பர்கள் வளர்ந்தப்புறம் நம்ம ஊர் சொல்ல போல ஈகோ வந்துடும். அதான் ஒரு நாளும் இந்த குரங்கும் யானையும் வாதம் பண்றாங்க. பில்லு சொல்றான், நீயா என்ன, ஒரு பெருசா இருந்தாலும் ஓடவே முடியாது. நான் உன்னை விட வேகமா இருக்கேன், சுறுசுறுப்பா இருக்கேன். நான் எங்க வேண்டுமானாலும் ஓட முடியும், எல்லாம் செய்ய முடியும். அதுதான் வாழ்க்கையில முக்கியம் என்கிறான். பல்லுவுக்கும் ஈகோ தான். அவனும் சொல்றான், ஏய் நீ என்ன இருக்கே, நான் ஒரு லாத்தி போட்டா நீ கிளிமுன்னு ஆகுவே. நான் வலிமையானவன், பாதுகாப்பானவன். நான் நடக்கும்போது பூமி கம்புறது. நான் வலிமையுள்ளவன், பெரியவன். நான் உன்னை விட உயர்ந்தவன். அதுக்காக இருவரும் வாதம் பண்றாங்க. அவர்கள் தொடர்ந்து வாக்குவாதம் செய்கிறார்கள். அப்புறம் சொல்றாங்க, இவையெல்லாம் தீர்த்து கொள்ள ஒரு முடிவெடுத்தே ஆகணும். இந்த முறை சிங்கத்திட்ட போறதில்லை, சிறிது மாற்றம் இருக்கணும். அதனால குட்டி காட்டிலே இருந்த மிக அறிவாளி ஆந்தையிட பக்கத்தை போறாங்க. பேருக்கு ஆந்தையா இருந்தாலும் அறிவு அதிகமா இருக்கிறான். எனவே அவர்கள் ஆந்தையிடம் சென்று அவனிடம் கேட்கிறார்கள், 2 பேர்ல யாரு முக்கியம், யாரு பெரியவர்? அப்போ அந்த ஆந்தை சொல்றது, நீங்க அந்த நதியை பாருங்க, அந்த ஆறு. அந்த நதிக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல சில மாம்பழங்கள் இருக்கு. எனக்கு பசிக்குது. யார் எனக்கு மாம்பழம் கொண்டு வந்தாங்களோ அப்புறம் தானே நான் சொல்றேன், யாருதான் உங்களை ரொம்ப சரியங்க. யானை சொல்றது, அது சும்மாதான் நதியை கடந்துட்டுறது. மரம் ஒட்டச் செஞ்சதும் தெரியுது, மாம்பழம் ரொம்ப உயரத்துல இருக்கு, அதனால அதை கிழிக்க முடியல. குரங்கு ஓடுது,
நதிக்கு பக்கத்துக்கு போறது. ஆனா அந்த வெனச்சாலத்த நதியோ ரொம்ப வேகமா ஓடுது. ரொம்ப ஆழமா இருக்கு. ஒரு ஆழமான நதி. அதனால அதை கடக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. யானை யோசிக்குது. இப்ப என்ன பண்ணலாம்? அது திரும்ப நதியை கடக்குது. குரங்கிடம் சொல்றது, "நீ என்ன மேல ஏறிட்டு வா. நாம 2 பேரும் செல்வோம்." 2 பேரும் சேர்ந்து நதியை கடக்குறாங்க. பின்னர் குரங்கு மரத்தில் ஏறி மாம்பழங்களை பறிக்கிறது. யானை மேல ஏறி இருவரும் திரும்பி ஆந்தைக்கு மாம்பழங்களை கொடுக்குறாங்க. ஆந்தை மாம்பழம் சாப்பிடுறது. அப்புறம் அவங்க கேக்குறாங்க, சரி இப்ப சொல்லுங்க, மாம்பழம் சாப்பிட்டீங்க. நம்ம இருவரில யார் சரி, யார் மேலானவன்?" ஆந்தை சொல்றது, "நீங்களே சொல்லுங்க, மாம்பழம் யார் கொண்டு வந்தது?" குரங்கு சொல்றது, "நான் தான் கொண்டு வந்தேன். இந்த யானை என்னதான் பண்ணுச்சு? மாம்பழம் மேல தான் இருந்தது. நான் ஏறி எடுத்து வந்தேன்." யானை சொல்றது, "இது என்ன கூத்தா பேசுறது? நான் இல்லை என்றிருந்தா நீ நதியை கடக்கவே முடியாது. மாம்பழம் எடுத்தது நான் தான். மரம் ஏறும் குரங்குகள் பல, ஆறு கடப்பது யானைதான்." அப்போ என்ன அந்த ஆந்தை சொல்றது இதுதான் பிரச்சனை. இருவரும் சரியானவங்க தான். ஆனா வாழ்க்கையில யாரு சரி அப்படின்னு மட்டும் முக்கியம் இல்லை. சரியான செயல் செய்யறது தான் முக்கியம். நாம யாரு சரின்னு நிரூபிக்க முயற்சிக்கும் போது நம்முடைய குழுவையே நாமே பிளக்கிறோம். ஈகோக்காக நம்முடைய நெட்வொர்க்கையே நாமே நாசம் பண்றோம். அதனால சரி இந்த 3வது எஸ் ரொம்ப முக்கியம். ஒருங்கிணைப்பு, ஒத்துழைப்பு, ஒருவருக்கொருவர் ஆதரவு. இத மறக்க கூடாது. இந்த 3 எஸ் ரத்த கல்தான் சிந்தனை. பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு. இந்த யுகத்த 3லுமே நாம வேலை செய்தோம்னா சஞ்சய் சார் சொன்ன எண்ணிக்கைகளை நாம எல்லாம் மீறி காட்டலாம். இன்று இந்த புதிய உற்சாகம், இந்த புதிய ஊக்கமும், என்ற புதிய தீர்மானமும் அத்துடன் எனக்கு அப்படி இந்த பிடிக்குமா நமக்கான நெட்சர்ஃப் குடும்பமும், நம்பிக்கையுள்ள அன்பான நெட்சர்ஃப் குடும்பம். இது ஒரு மித்தமானதாவில இருந்தா இந்த ஹாலில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் மெண்டர் ஆகலாம், பிரசிடென்ட் ஆகலாம். சத் ஸ்ரீ அகால். நான் எல்லாரையும் மதிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. உங்களது வீடுகளுக்கு நிறைய பணம் வர வேண்டும். உங்களது வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவருக்கு பிரம்மாண்டமான வழிபாடும் கோயிலும் நடத்த முடியும். என்று நெட்சர்ஃபில் நாம் இதை தாங்கி நெட்சர்ஃபின் தயாரிப்புகள் குறைந்தது 50 பேரிடம் உள்ளது. நீங்களும் நெட்சர்ஃபின் மூலம் டெக்பாட் ஆகட்டும் அல்லது சேவையாகட்டும் உங்களை பல வணிக உரிமையாளர்களாக மாற்ற நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். நாளை நடக்க உள்ள கான்க்ளேவ் பற்றி நான் மறுபடியும் வருவேன் மற்றும் மேலும் பகிர்ந்து கொள்வேன். 50 பேருடன் நாங்கள் இதை தொடங்கினோம். ஒரு குடும்பத்தைப் போல் எனது குடும்பமும் அதில் இருந்தது. முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த மக்கள் அனைவரும் என் குடும்பத்தினர் என்னுடன் இருக்கிறார்கள். அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி கொள்கிறேன். உங்களது குடும்பமும் உங்களுடன் இருப்பதற்காகவும் கடவுளுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். இந்த நெட்சர்ஃப் குடும்பம் இப்படியே வளர வேண்டும். மேலும் வளர, பெரிதாக வளருங்கள். இந்தியாவின் மக்கள் தொகையை அதிகரிக்க வேண்டியதில்லை, அது போதும். நம் கவனம் நெட்சர்ஃபின் வளர்ச்சியில் இருக்க வேண்டும். நெட்சர்ஃபின் கோடீஸ்வரர்களை உருவாக்க வேண்டும். நெட்சர்ஃபின் மென்டர்களை அதிகரிக்க வேண்டும். நீங்க எல்லாரும் ரெடியா? பிரியாவிடை கொள்வதற்கு முன் சில வரிகளை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். இந்த ஆகாயம் போய்விட்டால் என்ன? இந்த ஆகாயம் போய்விட்டால் என்ன?
நாம் புதியதாக ஒன்றை தேடி எடுப்போம். நாம பறப்பதை விட்டுவிடும். பறவைகள் அல்ல. மூச்சு இருக்கும் வரை நம் கால்கள் பயணிக்கவே செய்யும். சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் எங்களையே நம்புகிறோம். இந்த பாதை கிடைக்கலைன்னா என்ன? நம்மால் புதிய பாதையை உருவாக்க முடியும். இந்த பாதை கிடைக்கலைன்னால் என்ன? நம்மால் புதிய பாதையை உருவாக்க முடியும். நாம் நடந்து கொண்டிருப்பவர்களே தவிர நின்றுவிடும் பயணிகள் அல்ல. நீங்கள் என்னுடன் வந்து கொள்வீர்களா? நீங்கள் என்னை ஆதரிப்பீர்களா? நீங்கள் என்னுடன் தொடர்ந்து இருப்பீர்களா? அப்ப நான் உங்களிடம் வாக்குறுதி அளிக்கிறேன். நாம் இருவரும் சேர்ந்து இந்த உலகையே கைப்பற்றி விடலாம். இந்த இந்தியாவையே நம்மால் வெல்ல முடியும். உங்கள் வரவிருக்கும் வருடம் சிறப்பாக அமையட்டும். உங்களுக்கும் உங்கள் குழுவிற்குமான எல்லா இலக்குகளும் நிறைவேறட்டும். இந்த நல்வாழ்த்துகளுடன் என் உரையை இங்கே நிறுத்துகிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.